இப்போது ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்மில் எது சொல்கிறாங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறாங்க, இதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாம், செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. நேச்சுரல் நம்பர்னால் எப்படி இருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ ஈவன் நம்பர்னால் என்னது? 1க்கு அப்புறம் இருக்குது 2, 4, 8, 10, 12, 14, 16, 18, 20 வராது. ஏன்னா லெஸ் தென் 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் செட்டு. அப்புறம் செகண்ட் சம்மு, ஒய் such that y equal to 1/2n, n belong to natural number, n less than equal to 5. என்னங்கிற நம்பரு எது வரைக்கும் இருக்குது? 1 நேச்சுரல் நம்பர் இல்லையா? அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கும். 2, 3, 4, 5 வரும் இல்லையா? ஏன்னா ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு. அப்போ நான் ஒய்க்கு வேல்யூ போடுறேன். ஒய் ஈக்குவல் டு 1/2n, n ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் என்னவா மாறுது? 1/2 ஆகிடும். n ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2 1/4. இது 1ன்னு போட்டால் 1ன்னு போட்டால் 2 இன்ட்டு 1 2 ஆகிடும். அப்புறம் n ஈக்குவல் டு 3 போடுறேன். அப்போ y ஈக்குவல் டு 2/3 1/6. அப்புறம் n ஈக்குவல் டு 4 போடுறேன். 1/2/4 ஈக்குவல் டு 1/8. அப்புறம் n ஈக்குவல் டு 5 போடுறேன். y ஈக்குவல் டு 1/25 ஈக்குவல் டு 1/10. அப்போ yங்கிற செட்டை எப்படி எழுதலாம்? 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. தேர்டு சம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கிற செட்டில் பர்ஃபெக்ட் க்யூபாக கேட்குறாங்க. பர்ஃபெக்ட் க்யூபு 27க்கு மேலேயும் எக்ஸ் கிரேட்டர் தென் 27 லெஸ் தென் 216. ஓகேங்களா? 27க்கு மேலேயும் 216க்கு உள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் க்யூப் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்தோன்னா 2 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8ல் வருது இல்லையா? 27க்கு மேலே கேட்குறாங்களா? அப்போ 3 போட்டால் 3 3 சார் 9, 9 3 சார் 27. அது வராது. ஏன்னா 27க்கு மேலே கேட்குறாங்க இல்லையா? அப்புறம் 4 4 4 சார் 16, 16 4 சார் 64 இல்லையா? அடுத்த நம்பர் என்னது? 5 5 சார் 25, 25 5 சார் 125. அப்புறம் 6 6 சார் 36, 36 இன்ட்டு 6 36, 6 3 18 19 20 216, 216 கரெக்டாக வருது. ஆனால் லெஸர் தென் 216 தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 2 நம்பர் தான் வரும். சரிங்களா? அப்புறம் x such that x is belong to z -5, x greater than -5 lesser than +2. இந்த z-நாலே மைனஸ் ப்ளஸ் நம்பர் எல்லாமே வரும் இல்லையா? இவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸுன்ற செட்டில் எக்ஸு -5க்கு மேலேன்னா பாசிட்டிவ் நம்பர் தான் போகும் இல்லையா? எப்படி ஒரு லைன் எடுத்துக்கிட்டா 0 1 2 3 4 5 1 2 3 4 5 இல்லையா? இவங்க என்ன கேட்குறாங்க? 5க்கு மேலே இருக்கிற 5க்கு மேலேனா இந்த நம்பர் தான் இல்லையா? கீழேனா தான் 6 -6ன்னு போயிட்டுருக்கோம். மேலேன்னும் போது இப்படி இருக்கும் போது 5க்கு மேலே இப்படி தான். ஏன்னா பாசிட்டிவ் நம்பர் இப்படி தானே போகுது. ஓகேங்களா? இப்படி தான் ஏறினே போகுது. அப்போது 5க்கு மேலேனா அது -4, அப்புறம் -3 -2 -1 0 0 1 2 வருதா பாருங்கள். ஆமாம், லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 2. அப்போ 2. ஓகேங்களா? இப்போது இதை டிஸ்கிரிப்டிவில் கொடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்மில் எதை சொல்கிறாங்க? செட் பில்டர் ஃபார்மில் எதை சொல்கிறாங்க? இப்போ எப்படி எழுதலாம் அது? B equal to the set of all cricket players in India who scored double centuries in one day international. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, B equal to xங்கிறது நம்பரு, x such that x is a set of all
cricket players in India who scored double century அப்படியே எழுத வேண்டியதான். டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். அதுதான். இப்போ இந்த நம்பர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த நம்பரை பாருங்கள் நீங்கள், எல்லா நம்பரும் பாசிட்டிவ் நம்பர் ஆகுது. அப்போ இந்த நம்பர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும் இல்லையா? அப்போ சிங்கிற செட் எப்படி இருக்குது? எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங் டு நேச்சுரல் நம்பர். அப்புறம் அந்த நம்பர் எப்படி இருக்குது பாருங்கள். நம்பர் எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸு என் பை என் ப்ளஸ் 1. ஏன் அப்படின்னா மேலே 1னா கீழே 1+1, மேலே 2னா கீழே 2+1, மேலே 3னா கீழே 3+1. அப்போ நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ 1ன்னு போட்டோன்னா 1 டிவைடட் பை 1+1, அதாவது 1ன்னு போட்டால் 1/2ன்னு வந்துடும். 2ன்னு போட்டால் 2 டிவைடட் பை 2+1 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது இதோடைய ஃபார்முலா எப்படி இருக்குதுன்னா n/n+1ன்னு இருக்குது. அப்புறம் த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர் எப்படி கேட்குறாங்க? டிங்கிறது நம்பரு, செட்டு. அப்புறம் எக்ஸுங்கிறது நம்பரு. எக்ஸு பிலாங் டு எதை சார்ந்துக்குது? அது தமிழ் மந்தில் சார்ந்துக்குது இல்லையா? பிலாங் டு தமிழ் மந்த் என்ன இயர். சரிங்களா? எக்ஸுங்கிறது நம்பரு, எக்ஸ் எதை சார்ந்துக்குது? தமிழ் மந்தை சார்ந்துக்குது. அப்புறம் ஈங்கிறது ஒரு செட்டு, அந்த செட்டு எக்ஸ் நம்பர் ஆகுது. எக்ஸ் இஸ் என்ன கேட்குறாங்க? செட் ஆஃப் ஆட் ஓல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9. சரியா? அப்போ அதை அப்படியே எழுத வேண்டியதான். எக்ஸ் இஸ் அன் ஆட் ஓல் நம்பர்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? எக்ஸு லெஸ் தென் 9. ஓகேங்களா? அவ்வளோதான் சம் இது. 6th சம்மு. ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் அ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அவங்க எப்படி கொடுத்துட்டாங்க? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க, கேட்குறாங்க. சரி, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் அ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இப்போ இந்த செட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா, பிங்கிறது செட்டு, அந்த செட்டை எப்படி எழுதலாம்? த செட் ஆஃப் ஆல் மந்த்ஸ் ஸ்டார்ட் வித் லெட்டர் ஜே. சரிங்களா? ஜேங்கிற ஆல்ஃபபெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மந்த்தை அது ஒரு செட்டாக எது சொல்கிறாங்க. ஜேங்கிற ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் பண்ணுற மந்த்தை செட்டாக எது சொல்கிறாங்க. அப்போது த செட் ஆஃப் ஆல் மந்த்ஸ் ஸ்டார்ட் வித் லெட்டர் ஜே. இப்போ எங்கே பாருங்கள், இது எப்படி அதெல்லாம் கியூங்கிறது செட்டு, செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் தானே. ஆனால் ப்ரைம் நம்பர் பாருங்கள் எதுலேருந்து ஆரம்பிச்சிது பாருங்களா? 7லேருந்து ஆரம்பிச்சிக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் அது பிட்வீன் 5 and 31. 31க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரும் கேட்குறாங்க. 13 கூட எழுதலாம். ஓகேங்களா? 13 ப்ரைம் நம்பர்லாம் எடுத்துக்க முடியாது நம்ம இல்லையா? 5க்கும் அப்போ 6னே எடுத்துக்கலாம். ஆனால் 6னு எடுத்தால் ப்ரைம் நம்பர் வராதுங்கிறதால நினைக்கிறாங்களா நமக்கு தெரில எனக்கு. ஓகேவா? ஆனால் அங்கே 5 ப்ரைம் நம்பரில் ஆரம்பித்து ப்ரைம் நம்பர்லேயே தான் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம 6 to 13 சொன்னாலும் ஓகே தான், அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் இவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கைடில் கொடுத்தாலும் நான் அப்படியே எழுதிக்கிறேன், நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே பாருங்கள், இப்போது இது என்னாலே நேச்சுரல் நம்பர் இல்லையா? அப்போது ஆர் ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்
லெஸ் தென் எதுக்கு லெஸ் தென் 5க்கு உள்ளே இருக்குது லெஸ் தென் 5 அப்புறம் எக்ஸு சார் நம்ம இதுக்கு முன்னாடி சம்மு பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி எழுதியிருக்கோம்ல. எப்படி எழுதியிருக்கோம்? இந்த பிளேயர்ஸில் பார்த்து எழுதியிருப்போம் இல்லையா? அந்த பிளேயர்ஸா ஆமாம், கிரிக்கெட் பிளேயர் ஒன் டே இன்டர்நேஷ்னல் பார்த்து எழுதியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி எழுதிக்க வேண்டியது தான். த செட் ஆஃப் ஆல் வரல. த செட் ஆஃப் கான்சோனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஓகேங்களா? தேங்க்யூ.